அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த பரிகாரம் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பரிகாரம். உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் எப்படி நடக்கணும்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நட்சத்திரத்தினுடைய இந்த கோலாட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை இடவிடாமல் பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கைக்கு யார் நம்ம கூட வச்சுக்கலாம், யாரை நம்ம கூட வச்சுக்கக்கூடாதுன்னு இந்த பதிவில் ரொம்ப சூட்சமமான விஷயம் இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறைய விஷயம் உள்ளே எடுக்கலாம். ரொம்ப எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒதுக்கி கொண்டு ஒரு 10 நிமிடமோ அல்லது ஒரு 15 நிமிடமோ இந்த பதிவை நீங்கள் கட்டாயமாக கேட்கணும். அதுக்காகவே இந்த ரகசிய பரிகாரத்தையும் இந்த ரகசிய சூட்சமத்தையும் இன்னைக்கு இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லான பரிகாரம். இப்போது 27 நட்சத்திரம் இருக்குது. எந்த நட்சத்திரக்காரு கூட எந்த நட்சத்திரக்காரு சேர்ந்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு சூட்சமத்தை இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு அசுவனி நட்சத்திரக்காரு ஒருத்தர் பிறந்திருக்காங்க. இந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரக்கார கூட பக்கத்தில் வச்சிருந்தாலோ, அவங்க தொழிலில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு தொழிலுக்காக நீங்கள் உள்ளே வச்சுருந்தாலோ, இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஏதாவது வச்சுருந்தாலோ, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதரை நீங்கள் கையில் வச்சுக்கிறது போல அர்த்தம். இந்த அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவாதிரை நட்சத்திரக்கார வச்சிருந்தால், ஏன் வச்சிருந்தால் அப்படிங்கிறனா அவங்கள நட்பாக வச்சிருக்கணும், அவங்கள பகைச்சிக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் தான் வெற்றி நட்சத்திரம். இந்த திருவாதிரையில் யாராவது பிறந்திருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் பகைச்சிக்காதீங்க, அவங்க கிட்ட நீங்கள் சாபம் வாங்காதீங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு தெய்வம் ஒன்று உங்களோட அப்படியே கூட வந்துட்டு போயிட்டுருக்கும். அது உங்களுக்கே தெரியாது. உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு அவர் கூடவே ஒன்று வரும். தெய்வ அனுகூல நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இந்த சூட்சமத்தை நீங்கள் ஒரு வேலை செய்யும் போதும் கூட, நம்ம யாராவது ஒரு பெண் வேலைக்கு வந்தாலும் கூட நீ என்ன நட்சத்திரமானு கேளுங்க. அசுவதி நட்சத்திரக்கார் திருவாதிரை நட்சத்திரம் தானுங்க நான்னு சொல்லிட்டா அவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்துருங்க. ஏன் அப்படி? தெய்வமே உங்க முன்னாடி நிக்குது. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? இந்த நட்சத்திரக்காரன் நீங்க கையில நீங்க ஒரு நட்பா அவங்கள வச்சிருக்க வரைக்கும் உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம். அந்த காலத்துல நட்சத்திர கோலாட்டம்னு சொல்லி இந்த நட்சத்திரக்கார பகை, இந்த நட்சத்திரக்கார நட்பு, இந்த நட்சத்திரக்காரனால முடிஞ்சே போயிடுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு சூட்சமம் ரகசியமா இருக்குது. இன்னைக்கு அந்த விஷயத்துல தான் இன்னைக்கு முதல் உங்களுக்கு அஸ்வனி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நான் இந்த பதிவை உங்களுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? திருவாதிரை நட்சத்திரக்காரு கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் அவங்கள நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு நல்ல காரியத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு போக முடியாமல் இருக்கீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரை கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னா தெய்வம் முன்னாடி போகுது, நீங்கள் பின்னாடி போகிறீங்க. இதுதான் அந்த பொருள். அப்போ எவ்வளோ பெரிய சக்தின்னு பாருங்கள். இத்தனை நாளாக உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியுமா? இந்த நட்சத்திரத்துக்கு 1000 வருஷம் எந்த ஒரு பிரிவினை இல்லாம, எந்த ஒரு மன உளைச்சல் இல்லாம, எந்த ஒரு கடுமையான போராட்டம் இல்லாம உண்மையா நேர்மையா இருப்பாங்க. ஆனா இந்த நட்சத்திரக்காரர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. அதை கிடைச்சிட்டா தான் தெய்வமே வந்தாச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சாச்சு. தெய்வமே உங்க கையில் இருக்கிற மாதிரி. ஆனா அவ்வளவு சுலபமா அது கிடைக்காது. இந்த சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரை பார்த்தே நீங்க வேலைக்கு நீங்க கூப்பிட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பார்ட்னர் தொழில் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பார்ட்னர் தொழில் பண்றாங்க. இந்த பார்ட்னர் தொழில் பண்ணாங்கன்னா இந்த யாரை நம்ம சேர்த்தலாம் சேர்த்தக்கூடாதுன்னு இருக்குமல்ல. அசுவதி நட்சத்திரக்கார பார்ட்னர் தொழில் பண்ணாங்கன்னா நீங்க திருவாதிரை நட்சத்திரக்கார பார்ட்னரா கொண்டு வந்துட்டீங்கன்னா கோயிலுக்கே நீங்க போக வேண்டாம். அந்த சாமி உங்கள் தொழில் செய்கிற இடத்துலையே இருக்குது. அப்போ தொழில் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா?
அவ்வளவு பெரிய பிரமிப்பான ஒரு சக்தி இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு. இதெல்லாம் ஆதி காலத்துல முன்னோர்கள் 27 நட்சத்திரத்தை பல விதமான கோணத்துல பிரிச்சு இந்த நட்பான நட்சத்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் இன்னைக்கு நீங்க இந்த பதிவு கேட்டதுனால இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்ப திருவாதிரை நட்சத்திரம் என்பது என்ன? நாய். அப்ப அஸ்வதி நட்சத்திரக்கார நாய்க்கு பிஸ்கட் போட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா? காலையில் எந்திரிச்சு டெய்லி ஒரு மேரி பிஸ்கட்டோ அல்லது ஒரு மில்க் பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று வாங்கி கால பைரவரா நினைச்சு ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டீங்கன்னா அது சாப்பிட்டு வாழ்த்துனா அசுவனி நல்லா வேலை செய்யும். அது இருக்க வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. ஆனால் அது தொந்தரவு செய்யக்கூடியதாகவே இருக்கட்டும். உங்கள் நட்சத்திரத்துக்கு திருவாதிரை என்பது யார்? சிவனுடைய நட்சத்திரம் அல்லவா? அப்போ கால பைரவர் திருவாதிரை என்பது பாருங்க, நட்சத்திர கான்செப்டில் போய் பார்த்தீங்கன்னா நாய் வாகனமாக இருக்கும். அதனால தான் நாய்க்கு காலையில் ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு போ, உங்கள் கர்மா நிவர்த்தி ஆகும். அப்போ உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மாவை கழிக்கிறதே அந்த திருவாதிரை நட்சத்திரம் தான். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமே உங்களுக்கு கிடைச்சப்பது போல. அவ்வளவு சுலபமாக அவங்க பழகவே மாட்டாங்க. அவ்வளவு சுலபமாக அவங்கள பார்த்தா வெறுப்பாக தான் இருக்கும். ஆனால் வெறுப்பாக தான் இருக்குது, கசப்பாக தான் இருக்குது. நீங்கள் தான் இனிப்பாக மாற்றிக்கணும். ஏன்னா நல்லது அவ்வளவு சீக்கிரம் கையில் நிற்காது, கெட்டது உடனே நிற்கி. இப்போ உங்களுக்கு தெரியுதா? இத்தனை நட்சத்திரக்காரர்களோட பழகியிருப்பீங்க. ஆனால் அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம்னு பாருங்க. சரி, இப்போ திருவாதிரை நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரம் நான் சொல்லிட்டேன். அப்போ அஸ்வனி நட்சத்திரத்தன்னைக்கு சிவன் கோயிலில் போய் ஒரு மாலை வாங்கி போட்டு ஒரு தேங்காவை உடைச்சி வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தா அதுவும் உங்களுக்கு வேலை செய்யுமா? அதிலிருந்து உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா உங்களை விட்டு போயிடும். 7 தலைமுறைக்கும் இந்த ஜென்ம பாவத்தை நீக்கிறது திருவாதிரை நட்சத்திரமே. அதனால திருவாதிரை ஒரு திரையை ஓப்பன் பண்ணி இதுதான் விஷயத்தை உடைச்சு காமிக்கிறதே திருவாதிரை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வருஷ திருவாதிரை நோன்பு கும்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் திருவாதிரை நோன்பு கும்பிடுறாங்க? அந்த மாங்கல்ய கயித்தை மாற்றி புதுப்பிச்சு திரும்பியும் மாங்கல்ய கழுத்தியோட நீ வாழணுங்கிறதுக்காகத்தானே உங்களுக்கு திருவாதிரை நோன்பு வைக்கிறாங்க. அப்போ அஸ்வனி நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் மாங்கல்ய யோகம் உள்ள நட்சத்திரம் அல்லவா? அதனால தான் மஞ்ச சரடு வாங்கி நீங்கள் அஸ்வனி நட்சத்திரம் மஞ்ச சரடு வாங்கி கோயிலில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அவங்களுக்கு தானம் பண்ணினால் அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகும். இல்லை கல்யாணம் ஆகாதவங்க போய் அஸ்வதி நட்சத்திரக்காரர்கிட்ட போய் மாங்கல்ய சரடு வாங்கினாங்கன்னா அது கழுத்தில் கட்டுறக்குண்டான கணவன் அமைஞ்சிருவார். இது எவ்வளோ பெரிய ரகசியம்னு பாருங்க. ஏன் இன்னைக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தினுடைய கான்செப்ட் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அது அடைஞ்சே தீரும். அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இனிமேல் உங்கள் ஜாதகத்தில் யார் வந்தாலும் உங்கள் நட்சத்திரம் என்னன்னு கேளுங்க. உங்களுக்கு தகுதியான நட்சத்திரம் இதுதான். இந்த நட்சத்திரத்தை மட்டும் நீங்கள் கிடச்சிட்டா டெய்லி காலையில் அவர் கூட பேசுங்க. அவர்கிட்ட இருந்து ₹1 பணம் வாங்குங்க. அவர் ஏதாவது ஒரு சட்டை வாங்கி கொடுத்தாருன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக? யோகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு சிவனே காட்சி கொடுத்தது போல் அர்த்தம். அவங்கள தெய்வமாக தான் நீங்கள் பார்க்கணும், வேற எந்த ரூபத்திலையும் பார்க்கக்கூடாது. அதுவே தெய்வ அனுகூலம். அந்த நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம். அதனால நீங்கள் அவங்கள தெய்வமாக நீங்கள் வழிபாட்டு பண்ணி தெய்வமாக நீங்கள் பார்க்கணும். அப்போது இதில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் ரகசியத்தை இது ஒழிச்சு வச்சிருக்குது பார்த்தீங்களா? அப்போ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அடைய போகுதா இல்லையா? அதனால இந்த பதிவில் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க திருவாதிரை நட்சத்திரக்காரை நம்மளுடைய நட்பாக கொண்டு வந்துட்டால் நம்மளுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்குங்கிறது இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரும். இந்த நட்சத்திரக்காரர்களுடைய முகத்தில் முழிச்சாலோ, இந்த நட்சத்திரக்காரர்களுடைய அவங்க பகச்சிக்காமல் நீங்கள் அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கினாலோ
உங்கள் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனநிறைவாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு அசுவதி நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்கேன். 27 நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவுகளாக நான் கொடுக்குறேன். கட்டாயமாக நீங்கள் ஆன்லைன்லேயே நான் ஜாதகம் பார்க்குறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு, இந்த பதிவை பார்த்துட்டு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்குறேன். இதன் மூலியமாகவே நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் அடைவீங்க என்று சொல்லி நான் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.